வயிற்று வலிக்குன்னு சொல்ற பையன் என்ன போட்டு அடிச்சுக்கிறீங்களே? நான் ஒரே ஒரு ஆளு அரண்மனைக்குள்ள எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு வரேன். அவன் பாட்டுக்கு யாரு நீயா கை வாட்டி நிக்கிறேன் அவன் அடிக்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை என்னடா அவங்க எத்தனை வாயை தொடங்கிட்டானே ஓட்ட சொல்றிய உம்மா சொல்றிய உக்கல் சொல்றிய நீ கேக்குறியா? அது எப்படியா ஓட்டனா என்னடா மச்சான் கேக்குது அம்மானா எங்க போய் வர சொல்றான். எங்க இருக்கு மூஞ்ச பாரு கூடி நாட்டுல ஓங்கி சாப்பிட அடிக்கிறியா? நான் செத்து நம்மளுக்கு புல்லு குடிப்பேன். சரியான கேள்வி. செத்து போட்டேன் என்ன மாதிரியே புல்லு குடிக்க முடியுமா? உன்ன மாதிரியே புள்ள நான் தரேன். அவனுக்கு எதுவுமே கேட்க மாட்டேன் என்னதான் கேக்குற? நான் சொன்ன ஆண்மனுக்கு வேலையை முடிச்சு வந்து டைம் ஆகி போச்சுங்க. எனக்கோ திருமணமாகி அந்த ஆணோடு இரண்டாவது ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைக்கு விஜயன்னு சொல்லிட்டீங்க. இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது. நீலாம்பரி என்று பெயர். நீலாம்பரி நீலாம்பரியும் பெயர். ஆனால் பிறந்த மூன்றாவது என்னுடைய மகள் பிறந்த மூன்றாவது மாதத்தில் என்னுடைய மனைவி அகால மரணம் அடைந்து விட்டார். போய் சேர்ந்துட்டாங்க. நீ எப்ப சேர பண்ணி கேக்குறான் பையன் சூத்து குத்துட்டு வாய என் பிள்ளைகளுக்காக மறு திருமணத்தை வெறுத்து நன்றி என் பிள்ளைகள் படித்து நாடு சென்று பட்டப்படியில் முடித்து வருகின்றார். இந்த ஓர் இரவு நாடகம் எதற்காக வைத்தார்கள்? எதுக்கு வச்சுக்கிறாங்க நாடகம்? இங்கப்பா வறுமை நம்பி பழுகுது துணிட்டு போடுவான் யாரும் தீக்க முடியாது.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் உஜாலா சொட்டுங்கள். மகன் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர் உயர் திருவாளர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். மருமகள் கெங்கம்மாள், மகள்கள் கெங்கம்மாள், கற்பகம், சாந்தி. அந்த அம்மையார் செல்லமலா செல்லமலா மருமகள் செல்லம்மாள் பெரிய ஆண்டவர். அந்த அம்மையார் முன்கூட்டியே இறந்து விட்டார்கள், இரவரை சேர்ந்தார்கள். இரண்டாவது 94 வயதோ இல்ல 95 வயதோ சொன்னார்கள். ஆனால் 96 வயது. இவ்வளவு காலங்கள் இருந்ததற்கு இந்த மண்ணிலே பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து பிள்ளை குட்டியை மனைவியோடும் பங்கும் மங்களோடும் பிள்ளைகளோடு வாழ்ந்து பிள்ளையை நல்ல முறையில் படிக்க வைத்து அந்த குடும்பத்தை உயர்த்திருக்கின்ற எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கின்றனர். ஐயா அவர்களுக்காக பிள்ளை ராதாகிருஷ்ணன், மகன்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடும்படி கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணீரை பிரிந்தாய் நெஞ்சம் புண்ணாகி அலைய விட்டாய், எங்கே நீ பிரிந்தாய். ஐயா பிரிந்தாய் நெஞ்சம் புண்ணாகி அலைய விட்டாய், எங்கே நீ பிரிந்தாய். எங்கே நீ பிரிந்தாய் நெஞ்சம் புண்ணாகி அலைய விட்டாய், எங்கே நீ பிரிந்தாய்.
நீ பிரிந்தாய் நெஞ்சம் புண்ணாகி அலைய விட்டாய் எங்கே நீ பிரிந்தாய் இதே கிராமத்தில் பிறந்து வாழ்ந்து அவருடைய ஓட்டத்தை முடித்தார். கணவன் மனைவியோடு வாழ்ந்து மனைவியை இழந்து மறுமுறையிலும் பிள்ளைகளுடைய வாழ்வையெல்லாம் பார்த்து எல்லோருக்கும் எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொடுத்து இறந்திருக்கின்றார். ஆண்டவழி சேர்ந்திருக்கின்றார். இவ்வளவு வயது வரை இருக்கிற வரையிலும் இரவினால் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அன்னார் அவர்களுக்கு அவர்களுடைய பெற்ற பிள்ளைகள் இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளவு ஒரு பெருமையாக கொண்டாடுகின்றார்கள். கொடுத்து வைத்திருக்கிறேன். இந்த ஓரிரவு நேரத்தில் அவரை அதாவது நாளை பொழுது இருந்தால் 16வது நாள் 7 உலகத்தையும் யமலோகத்தையும் யமன் அழைத்து வருவான். யமத்தூதரோடு அழைத்து வருவான். நம்மளுடைய ஆத்மாவை நம்மளுடைய சடலம் தான் அழிந்து விடும். ஆனா இந்த ஆத்மா எல்லோருக்கும் யார் யார் என்ன தவறுகள் செய்கின்றார்கள், என்ன புண்ணியம் செய்கின்றார்கள், என்ன தர்மங்கள் செய்கின்றார்கள், அதுதான் ஆண்டவனுடைய சேர்ந்து நமக்கு முத்தி மோட்சம் அளிப்பது. இந்த யமலோகத்தை விட்டு அழைத்து வரும் சமயத்திலே இதை ஓர் இரவு பார்த்து கொண்டு இதை பார்த்தாயா உன்னுடைய பிள்ளை உன்னுடைய மகள் எல்லோரும் கண் வீழ்த்தி எல்லோரையும் ஓர் இரவு வீழ்த்து கொண்டு இருக்கின்றார் என்று தெரிந்தோடு அந்த ஆத்மாவுக்கு அந்த யமத்தூதர் அந்த ஆத்மா அப்படி ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கும் வேளையில் ஐயா அவர்கள் ஐயா அவர்களும் பெரிய ஆண்டவன் ஐயா அவர்களும் செல்லம்மா ஐயா அம்மையார் அவர்களும் சாலோக சாயுட்ச சாரூப சாமிபல் சொல்லக்கூடிய 4ஆம் பதில் அடைவதற்காகவே இந்த நாடகம். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு கிராமம், புதுப்பட்டு என்ன கிராமம், முன்சிப் தலைவர், உபத்தலைவர், மகளிர் அணி, இளைஞர் அணி அனைவரும் சேர்ந்து நெடும்பறை கிராமம், அதாவது நெடும்பறை கிராம ஸ்ரீ பொன்னி நாடக மன்றம், செய்யார் வட்டம் நெடும்பறை கிராமம் பொன்னி நாடக மன்றம் என்னுடைய கம்பெனிக்காக கொடுத்த சொந்த காணிக்கை ரூபாய் 201. அதே போன்று ஐயா அவர்கள் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இதோ ஐயா சுந்தரம் எனக்காக 500 கொடுத்திருக்கின்றார். அன்னார் அவர்களும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் அவருடைய அக்கா தங்கைகளும் இன்னும் பங்கும் பங்காய் அனைவரும் பலமோடும் நலமோடும் இறைவனுடைய அருளால் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். வணக்கம் வணக்கம். பிள்ளையும் என் மகனும் வருகிறார், அதாவது என் மகனும் வருகிறார். வாத்தியம் மத்தாப்புலம் மாணிக்கலும் தாம் முழங்க வேண்டும். ஆடல் அழகிகளை கொண்டு வந்து ஆட வைக்க வேண்டும். பிள்ளைகள் அதை பார்த்து கண்டு ரசிக்க வேண்டும். சந்தோஷம் முன்கூட்டி சென்று அழகு